வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஃபோன் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவோ வி சீரிஸ்ல விவோ V70 Elite அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு. யூஷுவலாவே விவோ வி சீரிஸ்னா அது வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல இருக்கும். ஃபோனோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விவோ V70 Elite அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம கிட்ட வந்து விவோ V70 Elite இருக்கு, கோ இன்ஜினியர்ட் வித் சைஸ். பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேரியன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8GB RAM and 256GB மெமரி இருக்கக்கூடிய பேஷன் ரெட் கலர் தான். தாறுமாறா இருக்க போகுது ஃபோன். லெட்ஸ் அன்பாக்ஸ் விவோ V70 Elite. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆஹா, கவரே பார்த்தீங்கன்னா செமையாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் என்னால் பார்க்காம இருக்க முடியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் ஃபோனை கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர், ஃப்ளாஷ் சார்ஜ், நல்லா பார்க்குறதுக்கே வந்து குவாலிட்டியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குங்க. இது எவ்வளோ ஃபாஸ்டான ஒரு சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் வயர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான். அடுத்தது உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா USB இருக்கக்கூடிய சார்ஜிங் கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சைடில் வச்சுருவோம். விவோ V70 Elite ஃபோன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எலிட் தான் அப்படின்ட்டு. தாறுமாறா இருக்குங்க ஃபோனு. iPhone 12, iPhone 13 அந்த மாதிரி இருக்கு முன்னாடி பார்க்கும்போது. பின்னாடி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம். மெமரி கார்டு போட முடியாது, தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா எலிட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்லாம் இருக்காது. மெமரி வேணுங்கும் போது நீங்கள் வந்து அதிகமாக வாங்கிக்க வேண்டியதான். சி டைப் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்டர் த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிசைன் அள்ளுதுங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து விவோ V70 Elite வந்து இதோடைய டிசைனுக்காகவே வாங்கலாம், டிசைன் அண்ட் ஃபினிஷ்காகவே வாங்கலாம். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லாம் வந்து எட்ஜஸ் வந்து கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஒரு ஃபிளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கு. பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதே தெரியாது அது மாதிரி இருக்கு இயர் பீஸ். அலுமினியம் ஃப்ரேம் தான், பாடி பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஃப்ரேம். கிளாஸ் ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் தான் பின்னாடி இருக்கிறது. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரண்ட். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச் கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு சாலிடான ஒரு சைஸ். இப்போ வர 100 ஃபோன் வந்து லான்ச் ஆகுது, 100 மாடல்ஸ் லான்ச் ஆகுதுன்னா அதில் வந்து 95 மாடல்ஸ் வந்து 6.5 இன்ச் தான் இருக்கும். ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே, சொல்லவே வேணாம். 1 பில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான் இது. OS பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு OS வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த ஃபோனில் புதுசு அப்படின்னு சொல்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபோன் லோட் ஆகிட்டு இருக்கு. மீன்வேல் நம்ம இதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதுவே வந்து சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்காட் சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடு கொடுக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒன்னே வந்து ஸ்காட் சென்சேஷன் தான். ஸோ ஸ்காட் சென்சேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஜெட்ஸ் இல்லைன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து தாக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ நேரம் தாக்கி பிடிக்கும்னா அரை மணி நேரம் தாக்கி பிடிக்கும் ஃபார் 1.5 மீட்டர். ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 100% நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வைக்க முடியாது, அரை மணி நேரம் வரைக்கும் தாக்கி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து மழையிலலாம் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் ஃபோனை. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஃபோனு. பாப்பா. ஸோ ஃபோனுடைய ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. தரமான ப்ராசஸர். Snapdragon வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வந்த காலத்துலேருந்தே Snapdragonோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். Snapdragon கொடுத்துருக்காங்க. இந்த Oryon OS அப்படிங்கிறதா வந்து இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கிறது. 3.0 GHz Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மெமரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 8GB and 256GB. இதில் வந்து 8GB மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இருக்கு. ஸ்டோரேஜ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20GB வரைக்கும் ஸ்டோரேஜை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கும்.
பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம விவோ வி சீரிஸோடைய ஹைலைட் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விவோ வி சீரிஸ்னாலே இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமராஸ் தான். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவும் வந்து 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ். இது ஜூம் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். 3.7x ஆப்டிகல் ஜூம் போகும். அதனால குவாலிட்டி நல்லாவே இருக்கும். பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸ் கிட்டத்தட்ட 23 mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீஸ் ஆப்டிக்ஸ்குள்ள வருது. ஸோ ஜீஸ் அப்படிங்கிறது வந்து உலக புகழ் பெற்ற இந்த லென்ஸுக்கு கேமராக்கெல்லாம் வந்து பாப்புலரான ஒரு கம்பெனி. அவங்களுடைய குவாலிட்டி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இல்லை 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் பேக் கேமரால. செல்ஃபி கேமரால பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 50 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் 50 கொடுத்துருக்காங்க. விவோ வி சீரிஸ்னாலே செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு தாறுமாறா கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமராஸ் யூஸ் பண்ணி வீடியோ எடுப்பீங்க, 4K வீடியோஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குலாம் வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இதுல NFC இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இது மாதிரி போன்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன பர்க்ஸ் எல்லாமே இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா பேஷன் ரெட், சாண்ட் பெய்ஜ், ஆத்தென்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ்ல வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேஷன் ரெட் தான். ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது ரெட் மாதிரியே தெரியல, ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுது. பட் கலர் வந்து சூப்பராக இருக்குங்க. கலர்ல வந்து குறைய சொல்ல முடியாது. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51,999 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், போன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். போன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவோ V70 Elite வந்து உண்மையாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் போன் தான். 50,000 ரூபாய் ரேஞ்சில் வந்து நீங்க ஒரு நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து யோசிக்காம நீங்க இந்த போனை வந்து வாங்கலாம். நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டெமோ பீஸ் இருக்கும். நீங்க டெமோ பீஸ் யூஸ் பண்ணி பார்த்தே வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு குவாலிட்டி. அவருடைய மேக்கிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஐஃபோனுக்கும் இதுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமுமே தெரியல. இதை தாண்டி இதோடைய சிக்னேச்சர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4K வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் AI சப்போர்ட்டட் கேமரா அப்படின்னா நீங்க எடுக்கிற போட்டோஸ்லாம் வந்து லோ லைட்ல கூட நல்லா இருக்கு. பேக் கேமராவும் பார்த்தீங்கன்னா 2 கேமராவுமே வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்பினேஷன். அது இல்லாமல் ஃபோனில் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6500 mAh கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் பார்த்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபோன் வந்து சின்னதாக இருக்கு, கை கடக்கமாக இருக்கு. ஆனால் 6500 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி சாலிடா 1.5 hours நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஃப்ராரெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். ஸோ இன்ஃப்ராரெட் வச்சு நீங்கள் வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசியை கண்ட்ரோல் பண்ணலாம். எதெல்லாம் இன்ஃப்ராரெட் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதை தாண்டி இதோடைய ப்ராசஸ் Snapdragon 8s Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. OS பார்த்தீங்கன்னா Android 16 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே வேணாம், எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதுதான் உங்களுடைய விவோ V70 Elite. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye from TK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம். கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.